253 கோடி மதிப்பீட்டில் ராமநாதபுரத்தில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டது. 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நொய்யல் ஆறு புனரமைக்கப்பட்டது. 194 கோடி மதிப்பீட்டில் காந்திபுரம் 2 அடுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டது. சுமார் 415 கோடி மதிப்பீட்டில் ஈச்சனாரி முதல் பொள்ளாச்சி வரை 4 வழிச்சாலை அமைப்பதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கிறது. தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், புளியங்குளம், பல்லடம், அவனாசி இந்த 6 இடங்களில் 6 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து அங்கு இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்ததும் அதிமுக அரசு. பாலக்காடு, மேட்டுப்பாளையம், அவனாசி மற்றும் திருச்சி ரோடு சாலை 4 வழிச்சாலைகளாக மேம்பாடு செய்யப்பட்டது. ரூபாய் 66 கோடி கவுண்டம்பாளையம், ரூபாய் 41 கோடியில் காரமடை, ரூபாய் 25 கோடியில் போத்தனூர், ரூபாய் 18 கோடி ரூபாயில் ஈச்சனாரி ஆகிய பதில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. சுமார் 59 கோடி மதிப்பீட்டில் இருகூர் முதல் போத்தனூர் மற்றும் இருகூர் முதல் பீளம் நிலையங்களுக்கு இடையே ரயில்வே கடவு குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டது. ரூபாய் 3650 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி திண்டுக்கல் வரை தேசிய நெடுஞ்சாலை திட்டம் அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்டு தற்போது நிறைவேற்றப்படுகின்ற சூழலில் இருக்கின்றது. ரூபாய் 131 கோடி மதிப்பீட்டில் தொண்டாமுத்தூர் ஒன்றிய பகுதியில் பவானி ஆற்றிலிருந்து கூட்டுக்குடி திட்டம் கொடுக்கப்பட்டது. ரூபாய் 550 கோடியில் குறிச்சி குனியமுத்தூரில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டது. ரூபாய் 195 கோடியில் குறிச்சி குனியமுத்தூரில் குடிநீர் திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இப்படி அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை திரு ஸ்டாலின் தலைமை கொண்ட அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட திட்டங்கள். ரூபாய் 750 கோடி மதிப்பீட்டில் பில்லூர் 3வது கூட்டுக்குடி திட்டம் திரு உதயநிதி அமைச்சர் அவர்கள் 11/2/2024 திறக்கப்பட்டிருக்கிறார். இந்த திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ரூபாய் 479 கோடி மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் உக்கடம் வரை மேம்பால பணி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. ரூபாய் 114 கோடியில் ஐடி பார்க் அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு நவம்பர் 5ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினால் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டது. ரூபாய் 1652 கோடி மதிப்பீட்டில் அத்திக்கட அவனாசி திட்டம். இந்த திட்டத்தை ஈரோடு, அதோடு திருப்பூர், கோவை இந்த 3 மாவட்ட மக்களும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தார்கள் விவசாயிகள். இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது பல்வேறு ஏரிகள், குளங்கள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிநீர் பிரச்சனை நீக்கப்படும் என்ற நீண்டகால கோரிக்கையை அதிமுக அரசு ஏற்று இந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணி வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 85% பணிகள் முடிவு பெற்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 32 மாத காலம் இது கிடப்பில் போட்டிருந்தாங்க. பிறகு பல முறை சட்டமன்றத்தில் பேசணும். இங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. நானும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். அதன் பேரில் வந்து அந்த திட்டத்தை திறந்தாங்க. இன்னும் அந்த திட்டம் முழுமை பெறல. அதோட அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காகவே இன்றைக்கு பல திட்டங்கள் ஆமை வேகத்தில் இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட சுமார் 1650 கோடி ரூபாய் திட்டத்தில் உயர்மட்ட மேம்பாலம், தமிழ்நாட்டிலேயே அதிக தூரமுள்ள மேம்பாலம், சுமார் 10.1 கிலோமீட்டர் தூரமுள்ள உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு வேகமாக துரிதமாக நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட 80% பணிகள் நிறைவு பெற்றிருந்ததெல்லாம் அதிமுக ஆட்சியில. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உப்புளிப்பாளையம் முதல் ஏர்போர்ட் வின்ஸ் வரை, கோல்டு வின்ஸ் வரை அந்த உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற பணி நடைபெற்றது. அந்த பணியும் இந்த ஆட்சியாளர்களால் முழுமையாக
நிறைவேற்றப்படவில்லை. ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேண்டுமென்றே திட்டமிட்டு முழுக்க முழுக்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். அதோடு இங்க இருக்கின்ற விவசாயிகள் அத்திக்கட அவனாசி திட்டத்தில் இன்னும் பல இடங்கள் விடுபட்டு போய்விட்டன. அதையும் சேர்த்து புதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த அடிப்படையில் அப்பொழுது அமைச்சராக இருந்த வேலுமணி அவர்களும் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வேண்டுகோள் வைத்தார்கள். அவருடைய வேண்டுகோளை ஏற்று அதிமுக அரசாங்கம் அத்திக்கட அவனாசி திட்டம் 2 அதை செயல்படுத்துவதற்காக விரிவான திட்ட அறிக்கைகளும் தயாரிக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்குகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதையும் கிடப்பில் போட்டாங்க. கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த கோவை மாநகர மக்கள் கோவை மாநகரம் வளர்கின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். இங்கே அதிகமான தொழிற்சாலை இருக்கின்ற காலத்திலே அதிகமாக தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற காலத்தினாலே வேலைக்கு செல்கின்றோர் குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல வேண்டும், குறிப்பிட்ட நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மெட்ரோ ரயில் திட்டம் மிக அவசியமான திட்டம் என்ற காரணத்தினால் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். சுமார் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி நடைபெற்றது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இன்னும் வரைக்கும் அந்த திட்டத்திற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று தெரியவில்லை. அதையும் கிடப்பில போட்டாங்க. விமான நிலைய விரிவாக்கம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 99% நில எடுப்பு பணி முடிவு பெற்றது. நில எடுப்பு பணி முடிந்த பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு இந்த நில எடுப்பு புதிய கட்டுப்பாடுகள் விதித்து மத்திய அரசுக்கு இந்த நிலத்தை கொடுப்பதற்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. அதனால காலதாமதாகி அண்மையில் தான் நிலம் ஒப்படைக்கப்பட்டதாக செய்தி வந்திருக்குது. இதுவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுட்டாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அதுவும் காலதாமதம் செய்துதான் அந்த பணியை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அதோட இன்றைக்கு வெள்ளலூர்ல சுமார் 62 ஏக்கர் அளவில் 168 கோடி மதிப்பீட்டில் அந்த பணி நாங்கள் துவக்கணும். இங்க இருக்கின்ற பேருந்து நிலையம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மக்கள் பயணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 50% பணிகள் நிறைவேற்று விட்டன. இதையும் இந்த விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டுருந்தது. அதோட மேற்கு புறவழிச்சாலை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டோ இப்பொழுதுதான் டெண்டர் விட்டு அந்த பணியை துவக்கியிருக்கிறாங்க. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த திட்டங்கள். ஆனா ஒண்ணுமே செய்யல என்று இன்றைய முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். எப்படியாவது இந்த ஆட்சியாளர்கள் மக்களை குழப்பி அதில் ஏதாவது அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க. ஒருபோதும் நடக்காது.